இங்கதான் பாஸ் இருக்கேன். வந்துட்டேன் பாஸ். எங்கடா உன்னோட ஃப்ரெண்ட்? வந்துட்டேன். டுடே நம்மள வச்சு தான் ரெசிபி பண்ண போறாங்க. நம்ம லேட்டா வந்தா எப்படி? வாங்க போலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வாணி கிச்சன் ட்வின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல சூப்பரான டேஸ்ட்ல கமகமன்னு வாசனையில குறைந்த பொருட்களை வச்சு கத்திரிக்காய் தக்காளி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் இது போன்று நம்ம ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய ரெசிபிகளை செய்து வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சுவையும் அருமையாக இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். அதற்கு தேவையான பொருட்களை நம்ம இப்ப பாத்திரலாம். 1/2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், 100 புளி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு பொரிந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய ஒன்னா போட்டு நல்லா வதக்கி பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நறுக்கி வச்ச தக்காளியும் உப்பும் போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்ல பச்சை வாடை போகணும். அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் வெளியில வந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம புளிய கரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும். வதக்கி வச்ச தக்காளியில தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை வாடை போகல அப்படின்னா கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா வதக்கும் போது மட்டும் பொறுமையா சிம்ல போட்டு நம்ம வதக்க ட்ரை பண்ணணும். கரைச்சு வச்ச புளி தண்ணிய அதுல ஊத்தி கத்திரிக்காயவும் அதுல சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு பக்கமா என்ன செஞ்சிடக்கூடாது, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடாம சுத்தி கத்திரிக்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழிச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்ம தட்டு போட்டே மூடி வச்சிருக்கணும். அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கி ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இதை மறுநாள் சாப்பிடும் பொழுது சுவை இன்னும் கூடுதலா இருக்கும். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.